ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டைமில் நம்ம முன்னாடியே வந்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா நோட்டு புக்குக்கெலாம் வந்து அட்டை போடுறது தாங்க. இதுதான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கூல் லீவ்லேயே வந்து செஞ்சு முடிச்சிருங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செய்யணும்னு நினச்சா அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நான் பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறது, டின்னர் ரெடி பண்ணுறதுன்னு இதுலேயே வந்து நம்மளுக்கு டைம் போயிடும். அந்த டைமில் வந்து நம்ம உட்காந்து அட்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த நோட்டு புக்குக்கெலாம் வந்து அட்டை போட்டு வச்சுருங்க. நான் எப்போவுமே வந்து இப்படி தாங்க வந்து அட்டை போடுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்படி தான் வந்து அட்டை போட்டு ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணி வச்சுருவேன். இதில் வந்து என்ன டிப்ஸுங்க இருக்குது, இது எல்லாருமே வந்து நார்மலாக பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படின்னு இல்லைங்க. சில பேர் வந்து ரொம்ப அலுப்பு பட்டுக்கிட்டு அப்புறமேல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவங்களுக்காக தான் நான் அது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம நினச்சாலும் வந்து போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த லீவ்லேயே வந்து இந்த அட்டை போடுற வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சுருங்க. இப்போ அட்டை போட்டு முடிச்சுட்டு ஸ்டிக்கரையும் வந்து ஒட்டிட்டு பசங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அழகாக வந்து நேம் வந்து எழுதிக்குவாங்கங்க. நம்மளோட பெரிய வேலை வந்து ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரிப்பன் வந்து வச்சு ரெட்டச்சடை போட்டு கட்டி விடுவோம். அப்படி வந்து அந்த ரிப்பன் வந்து வாங்கின உடனே அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட ஓரங்களை வந்து அந்த நூல்லாம் வந்து பிரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாங்கின உடனே வந்து நீங்கள் ரெண்டாக அந்த ரிப்பனை வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் மெழுகுபத்தியை வந்து ஏற்றி வச்சுட்டு இதில் வந்து லேசாக வந்து அந்த ஓரங்களை வந்து அந்த ஹீட்டில் வந்து காட்டினீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நூல் வந்து வெளியே வந்து பிரிஞ்சு வராதுங்க. எப்போவுமே வந்து நீங்கள் புது ரிப்பன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தினமும் வந்து பசங்களுக்கு ரிப்பன் வந்து போட்டு கட்டி விடுறதுனால அது ஒரு மாதிரி சுருக்கமாக ஆகிருங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ரிப்பனை வந்து ஈவினிங் வந்து பசங்களுக்கு கழட்டி விடும்போது அது அப்படியே வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு சமோசா ஷேப்பில் வந்து இது மாதிரி வந்து சுருட்டி விட்டுட்டு ஒரு ஹேர் பின் வந்து போட்டு குத்தி வச்சிட்டிங்கன்னா எப்போயுமே வந்து அந்த ரிப்பன் வந்து சுருங்காமல் நீட்டாகவே இருக்குங்க. நம்ம வந்து பசங்களுக்கு தலைக்கு வந்து கட்டி விட்டுட்டு அதில் வந்து பூ மாதிரி வந்து போடுவோம் பாருங்கள். அப்படி போடும்போது கூட ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு சுருக்கமாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அதனால தினமும் வந்து இந்த மாதிரி வந்து ரிப்பன் கழட்டும் போது கொஞ்சம் வந்து அலுப்பு பார்க்காம சுற்றி இது போல் ஒரு ஹேர் பின் வந்து போட்டு வச்சுருங்க. இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஷூஸ்லாம் வந்து போன வருஷத்தோடது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட்டாக வந்து காசை வந்து செலவு பண்ண வேணாம். அப்படி பத்தில் அதனால் ரொம்ப பிஞ்சு போச்சு அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம புதுசு வந்து வாங்கிக்கலாம். அப்படி தான் என் பொண்ணுக்கு வந்து போன வருஷம் ஷூ வந்து பத்தவே இல்லைங்க. அதனால் புது ஷூ வந்து வாங்கிக்கிட்டேன். சில பேர் வந்து போன வருஷம் ஷூவே வந்து யூஸ் பண்ணலான்னு வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஷூ வந்து ரொம்பவே வந்து டல்லாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம ஷூ பாலிஷ் அப்படிலாம் வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக எக்ஸ்பைரியான வேஸ்லின் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்கள் ஷூ வந்து பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது மாதிரி நீங்கள் வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். எப்போவுமே வந்து ஷூ வந்து பளிச்சுனே இருக்குங்க. நான் வந்து இந்த மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் போன வருஷம் வரைக்குமே. அதனால் நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டிப் நம்பர் 6, இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க. கட்டப்பை குச்சி இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் மரக்குச்சி மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த குச்சி மேலே அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. உள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம குச்சை வந்து அந்த உள்ளே விட்டு வாட்டர் பாட்டிலை உள்ளே விட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுடு தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டோம்னா அதில் உள்ள பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிருங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேட் ஸ்மெல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 6, நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா ஸ்கூல் பேக்ஸ்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிடணுங்க. நீங்கள் பழைய பேக்கை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா வாஷ் பண்ணி கண்டிப்பாக வச்சிடணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த பேக் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்லாம் வந்து படித்து ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து அதை வாஷ் பண்ணி காய வச்சிடணும். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்கில் வந்து ஏதாவது திங்ஸ் வந்து பசங்க போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் பேக்கோட எல்லா ஜிப்பையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து எல்லா பக்கமும் பட்டு நல்லா வந்து க்ளீனாக வந்து நம்மளுக்கு பேக் வந்து இருக்கும் வாஷ் பண்ணி முடித்தோன்னே. இப்போ வந்து நான் வாஷிங் மிஷினில் தாங்க பேக் வந்து வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்விட் ஆகட்டும் பவுடர் ஆகட்டும் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அழுக்க வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதனால் பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்கை வந்து போட்டு துவைச்சி வந்து அலசும் போது வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துகிட்டு இது நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வெயில் காலமாக இருந்தால் 2 நாளே வந்து காஞ்சிரும். அப்படி மழை சில ஊரில் வந்து மழை வந்து பெய்கிறதுனால ஒரு வாரம் ஆகுது, ஒரு 4-5 நாள் ஆகுங்க. அதனால் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த பேக் வந்து வாஷ் பண்ணுற வேலையை வந்து முடிச்சிருங்க. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு எடுத்துட்டேங்க. பேக் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 7வது டிப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேக்கில் வந்து சில சமயம் அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். பசங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸ்கூல் டைமில். அப்படி இருக்க பேக்கில் வந்து நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேக்கை வந்து எந்தெந்த ஜிப்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம குளிச்சுட்டு ஒரு துண்டு சோப்பு வந்துருக்கும் பாருங்கள். இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சோப்பு தான். இது துண்டு சோப்பு, அதாவது இதை விட ரொம்ப வந்து சின்ன சின்ன துண்டாக இருக்கும் பாருங்கள் சோப்பு. அந்த சோப்புலாம் வந்து இருந்தால் அதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நம்ம பேக்கில் அந்த ஜிப்பு இருக்கிற சைடில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குங்க. அதாவது ஸ்டக் ஆகாமல் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பேக்கில் வந்து செக் பண்ணி வச்சுருங்க முன்கூட்டியே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து தினமும் வந்து வச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி வந்து நம்ம ஆப்பிள் வந்து கட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த ஆப்பிள் வந்து கருத்து போயிடும். அதாவது பசங்க வந்து சாப்பிட்ற டைமில் பார்த்தீங்கன்னா அது கருத்து போயிடும். அவங்க வந்து அது சாப்பிடாம எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆப்பிளை வந்து கட் பண்ணிவிட்டு, அதாவது தோலோடையே வந்து கட் பண்ணிவிட்டு அதோட விதைகள்லாம் வந்து எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து சால்ட்டு கலந்த தண்ணி, அதாவது சால்ட் உப்பு இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஆப்பிள் துண்டுகளை வந்து நல்லா வந்து முக்கி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வந்து கருத்து போகாதுங்க. நம்ம கட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே போலவே இருக்கும். நம்ம பசங்களும் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, நம்ம பசங்களுக்கு காலை உணவாக பார்த்தீங்கன்னா நல்லா சத்தான உணவாக கொடுத்து அனுப்பணுங்க ஸ்கூலுக்கு. டீ காஃபி குடிக்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து காலை உணவை வந்து தவிர்க்கவே கூடாது. அதனால் சத்தான உணவாக வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து கேழ்வரகு மாவு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வாரம் வந்து கம்பு அந்த மாதிரி வந்து இந்த பயிர் வகைகள் வந்து மாவு வந்து அரைச்சி அதில் வந்து நீங்கள் தோசையோ இட்லியோ வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. நான் எப்போவுமே வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே கேழ்வரகுக்கும் வந்து மாவு அரைச்சிருவேன். அப்படி அரைக்கலைன்னா கூட நான் மிக்சியில் வந்து நாள் ஈவினிங் வந்து ஊற போட்டு அரைச்சி வச்சுட்டேன்னா காலையில் வந்து எனக்கு மாவு வந்து ரெடி ஆயிரும். அப்படி தான் வந்து நான் இப்போயே வந்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு 1 கப்னா அதில் வந்து அரிசி வந்து, அதாவது நம்ம ரேஷன் அரிசி இருக்குது பாருங்கள், அது கூட 1 கப் எடுத்துக்கணும். அதாவது கேழ்வரகு 1 கப்னா ரேஷன் அரிசி 1 கப்பு, அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் வந்து உளுந்துங்க, வெள்ளை உருட்டு உளுந்து, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் வந்து நாள் ஈவினிங்கே வந்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு போல் நம்ம அரைச்சா போதுங்க. நைட்டு இது போல் மிக்சியில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப வந்து நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, லேசாக வந்து கொரப்பாக இருந்தாவே போதும். இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா காலையில் பசங்க வந்து ஸ்கூல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாவு வந்து பொங்கி புளிச்சு வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டு இட்லியோ தோசையோ அவங்களுக்கு வந்து ஊற்றி கொடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி தோசை தாங்க ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றினாலும் நல்லா சூப்பராக நல்லா மொறுன்னு சாஃப்டாக வருங்க. அப்படி நம்மளுக்கு ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம், அதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெலிசாக வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே ஒரு ரோஸ்ட் மாதிரி வந்து நான் போட்டு கொடுக்குறேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை சட்னி வச்சு சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது டக்குன்னு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாங்க. நம்ம பசங்களுக்கு வந்து நல்லா சத்தான உணவாக கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். இது போல் வந்து செஞ்சு கொடுக்காம நீங்கள் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே கேடு. அது எப்பயாவது ஒரு நாள் வேணால் ஆசைக்கு சாப்பிடலாமே தவிர தினமும் வந்து சாப்பிட்றது ரொம்பவே கேடு தாங்க. நான் இந்த கேழ்வரகு ரோஸ்ட்டோட வந்து வேர்க்கடலை சட்னி தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்னே சொல்லலாம். நம்ம பசங்களுக்கு ஷூலாம் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். இந்த பாக்ஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களோட சாக்ஸு, பெல்ட்டு, ஐடி கார்டு இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஒரே பாக்ஸ்லேயே போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ஐடி கார்டை காணும், பெல்ட்டை காணும்னு ஒரே வீட்டே வந்து ரெண்டாக்கிடுவாங்க, தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே இதில் வந்து நீங்கள் கலட்டி வச்சிட சொல்லுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஸ்கூல் கிளம்புற டயத்தில் வந்து நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்குங்க. உங்கள் வீட்டில் 2 பசங்க இருந்தாங்கன்னா 2 பசங்களுக்கும் தனித்தனி பாக்ஸ் கொடுத்துருங்க. கலர் பேப்பர்னால் ஒவ்வொரு கலர் வந்து ஒவ்வொரு பசங்களுக்கு அது மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் அவங்க பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து அவங்க போட்டுட்டு போவாங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட் டிப் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது இது போல் சின்ன தீப்பெட்டிங்க. இந்த தீப்பெட்டியில் உள்ளே வந்து அந்த பாக்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறேன்ட்டு ஓரங்களில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது உள்ளே வந்து ஷார்ப்னர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த உள்ளே வந்து வச்சுக்கணுங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து அந்த ஹோலில் வந்து நம்ம அந்த அட்டைப்பொட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வந்து தள்ளி இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால மறுபடியும் நான் வந்து அளவு பார்த்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஷார்ப்னர் வந்து நம்ம ஃபெவிபாண்ட் போட்டு அப்படியே அந்த பாக்ஸ் உள்ள வந்து ஒட்ட போகிறோங்க. ஃபெவிபாண்ட் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அது மாதிரி சைட்லேயே வந்து அந்த ஷார்ப்னர் வந்து நகர்ந்து வராத மாதிரி நல்லா சைட்லேயே வந்து ஃபெவிபாண்ட் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதாங்க, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த தீப்பெட்டி உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஏதாவது கலர் பேப்பர் போட்டு நீங்கள் வந்து ஒட்டி விட்டுட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ நான் கலர் பேப்பர் போட்டு ஒட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். வரைஞ்சி விட்டுட்டு ஷார்ப்னர் பாக்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் எழுதிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் நம்ம பென்சில் வந்து ஷார்ப் பண்ணும்போது அந்த பென்சிலோட துகள்கள் வந்து அந்த பாக்ஸ் உள்ளே வந்து கலெக்ட் ஆகிக்கோங்க. நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக இன்னொரு டிப் பார்த்துடலாங்க. நம்ம பசங்களோட போன வருஷம் நோட்டு புக்லாம் இருக்கும் பாருங்கள், நோட்டு இருக்கும் பாருங்கள், அதில் உள்ள எழுதாத பேஜ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சேர்த்து அவங்க போட்டுருவாங்க. அந்த எழுதாத பேஜெல்லாம் வந்து நம்ம தனியாக கிழிச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு நோட்டு பழைய நோட்டோட அட்டை எடுத்துக்கலாங்க. அதில் வந்து அந்த பேஜெல்லாம் வந்து வச்சுட்டு ஸ்டாப்லர் போட்டு இந்த மாதிரி ஓரங்களில் பின் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமான பேஜில் வந்து பின் பண்ண முடியாது, ஒரு அரை குயர் ரேஞ்ச் அந்த மாதிரி பக்கத்தில் வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாக இருந்தால் ஸ்டாப்லர் பின் இறங்காதுங்க. நான் வந்து ஒரு அரை குயர் ரேஞ்சில் தான் வந்து பேஜை வந்து கிழிச்சிட்டு இது உள்ளே வச்சு ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ரஃப் நோட் வந்து தயாராகிருங்க. இதை வந்து நம்ம பசங்களுக்கு ரஃப் நோட் மாதிரி யூஸ் பண்ண கொடுத்துக்கலாம். வேஸ்ட்டாக நம்ம காசு கொடுத்து வாங்காமல் பழைய நோட்லேருந்து நம்ம பேஜை கிழிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.